புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து திருப்பூர் வந்தடைந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த தொகுதியின் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள். $6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் காட்சிகள் மாறுமா? நாளும் மக்களவை தொகுதி. நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி திருப்பூர். தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் திருப்பூர் 18வதாக இடம்பெற்றுள்ளது. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 15,98,443. இதில் ஆண்கள் 7,86,475 பேர், பெண்கள் 8,11,718 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 250 பேர். 2019 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த சுப்பராயன் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட 6 பேரவைத் தொகுதிகளில் 2இல் திமுக கூட்டணியும் 4இல் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றன. பெருந்துறை, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு தொகுதிகளை அதிமுக வென்ற நிலையில் திருப்பூர் தெற்கு, அந்தியூர் தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் அம்மாவட்டத்தில் 2 தொகுதிகள் மட்டுமே உள்ளன. மீதமுள்ள பெருந்துறை, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளன. பின்னலாடை தொழில் சிறந்து விளங்கும் இத்தொகுதியில் மூலப்பொருள் விலை உயர்வு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு போன்றவற்றால் தொழில் அமைப்பினர் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர். வீணாக கடலில் கலக்கும் நீரை சேமித்து பயன்படுத்தும் விதமாக தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பவானி ஆற்றிலே மேற்கு பகுதியிலே பெய்கின்ற மழை ஆண்டுக்கு 20 டிஎம்சி வீதம் சாலி ஆற்றிலே கலந்து கேரளாவினுடைய கடற்கரையில் வீணாக போகிறது. அதை மாயாற்றின் வழியாக புன்னம்பலா என்ற இடத்தில் செக் டேம் அமைத்து கொண்டு வரும் திட்டமானது ரொம்ப 50 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசு, கேரள அரசு, மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை என்று 3ம் இணைந்தால் இந்த திட்டம் சாத்தியமாகும். இந்த திட்டம் நிறைவேற்றினால் என்றைக்கும் வற்றாத நதியாக பவானி சாகர் அணையும், கீழ்பவானி, அரக்கன்கோட்டை, தடப்பள்ளி, காளிங்கராயன் போன்ற வாய்க்காலினுடைய நீர் ஆதாரம் குறையாமலும் இருக்கும். அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு தேவையான நீரும் இதன் மூலம் கிடைக்கப்படும். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்க வேண்டும் என்பதும் மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சூறாவளியினால் சேதமடைகிறது. இந்த வாழை பயிருக்கு அரசு இன்சூரன்ஸ், அதாவது பயிர் காப்பீடு செய்தா இருந்தாலும் சூறாவளி காற்றினால் முறிந்த வாழைகளுக்கு பயிர் காப்பீடு கொடுப்பதில்லை. வறட்சி போன்ற காரணங்களால் வாழை சேதமடைந்தால்தான் பயிர் காப்பீடு கொடுக்கப்படுகிறது. ஆகையால் பல லட்சம் மரங்கள் இந்த ஆண்டு முறிந்து சேதமாகியுள்ள காரணத்தினால் தனிநபர் பயிர் காப்பீடு கொடுத்து அனைத்து வாழை மரங்களுக்கும் தனிநபர் பயிர் காப்பீடு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் தொகையை 6 லட்சமாக உயர்த்த வேண்டும் எனவும் வட்டியில்லா கடனாக வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும், நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் போன்றவையும் திருப்பூர் மக்களவைத் தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹலித் ராஜாவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.